குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் இந்த வாரி எனர்ஜி அப்படின்ற ஸ்டாக்ஸை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக. 2 வாரமாக ஒரு 7 பேர் இதே ஸ்டாக்ஸை பற்றியே கேட்குறாங்க. சார், இந்த வாரி எனர்ஜியை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் சார். இப்போ அது அடிமட்டத்தில் இருக்குது. நான் ஒரு 3300 வாங்கிட்டேன். அது மேலே வருமா? நான் வெயிட் பண்ணுறது நியாயமாக இருக்குமா? அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரைஸ் வந்து அவர் 3300 என்னமோ சொல்லியிருக்காரு. ஆனால் அது இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 2660 இருக்குது. ஸோ பாவம், அவர் அப்போ எவ்வளோ கஷ்டப்படுவார்ன்றது அந்த வழி எனக்கு புரியுது. சரி, நம்ம இந்த வாரி எனர்ஜியை பற்றி நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். இந்த வாரி எனர்ஜி இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸில் வாங்கலாமா, இல்லை எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்குறாங்க. கடந்த 2 வருஷமாக இந்திய பங்குச்சந்தையில் அதிகமாக பேசப்பட்ட ரினவபிள் எனர்ஜி ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த வாரி எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு வாரி எனர்ஜியை பற்றி நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்லட்டா, நான் ஐபிஓ அப்ளை பண்ணி கிடைச்சதில் 3ஆவதோ 4ஆவதோ இந்த ஐபிஓ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இது ஐபிஓ ப்ரைஸில் 9500 10,000 எனக்கு ஃபஸ்ட் நாள் ப்ராஃபிட் கொடுத்துது. ஸோ அதனால் இதை என்னால் மறக்கவே முடியாது. நான் லிஸ்டிங் ஆகும் போதே இதை ப்ராஃபிட்டில் புக் பண்ணி வெளியே வந்துட்டேன். ஹோல்டெல்லாம் பண்ணலை. ஸோ அதனால் இது என்னுடைய ஃபேவரட்டு ஐபிஓ ஸ்டாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இது பயங்கரமாக பேசப்பட்டது. ரினியூவபிள் எனர்ஜியில் ஒரு கிங் மேக்கராக வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் சோலார் சூப்பர் பவர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அந்த தீம் வந்து அப்போ இந்தியா ஃபுல்லாக நல்ல ஸ்ப்ரெட்டடாக பரவிக்கிட்டே இருந்தது. இதை பெரிய லெவல் இந்த தீமை நம்பி ஆயிரக்கணக்கான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பங்கில் ஐபிஓவில் வாங்கினவங்க இன்னமும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் ஆஃப்டர் த ஐபிஓ பங்குகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் பெரிய லெவலில் டாப்பில் வாங்கினவங்கெல்லாம் இப்போ லாஸஸில் தான் இருப்பாங்க. ஏன்னா அது 2660 இப்போ ட்ரேட் ஆகுது. ஆனால் இப்போ இங்கே முக்கியமான கேள்வி என்னென்னா, வாரி எனர்ஜி இன்னும் வளர்ச்சிக்கான ஆரம்ப நிலையில் இருக்குதா, இல்லை வளர்ச்சியோட பெரும்பகுதி ஏற்கனவே ஷேர் ப்ரைஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்படியே கேட்டிருக்காரு. இது ஆல்ரெடி ஓவர் ப்ரைஸில் இருக்கா, அதாவது ஓவர் வேல்யூடில் இருக்கா, இல்லை அண்டர் வேல்யூடெலாம் இருக்கா அப்படின்றத அவர் இப்படி கேட்டிருக்காரு. அதை தான் முழுசாக நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். முதல்ல வாரி எனர்ஜி அவங்க என்ன பண்ணுறாங்க? வாரி எனர்ஜின்றது ஒரு சோலார் கம்பெனி மட்டும் கிடையாது. அவங்க சோலார் பேனல் தயாரிக்கிறாங்க, சோலார் செல் தயாரிக்கிறாங்க, இபிசி ப்ராஜெக்ட் இதெல்லாம் செய்கிறாங்க. பேட்ரி ஸ்டோரேஜு, இன்வெர்ட்டர்ஸு, க்ரீன் ஹைட்ரஜன் இந்த மாதிரியான துறையிலையும் அவங்க பெரிய லெவலில் காலடி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சாதாரண பேனல் செல்லராக இல்லாமல் சோலார் ஈகோசிஸ்டம் முழுவதையும் கட்டுப்படுத்தும் முயற்சியில் இவங்களோட பிஸ்னஸ் இப்போது ஸ்ப்ரெட்டட் ஆகிட்டே இருக்குது. இதுதான் இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா இதை தான் சொல்லணும். அப்போது இந்த வாரி எனர்ஜி பிஸ்னஸ் க்ரோத் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட் ரெண்டுமே அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்திய காலாண்டில் ரெவென்யூ க்ரோத் சுமார் 79% வரை வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் இருக்குது. ஆர்டர் புக்கு மட்டும் 61,500 கோடிக்கும் மேலே இருப்பதாக ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதோட இதோட அர்த்தம் என்ன? ஒரு ஹோட்டலுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு புக்கிங் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தால் அந்த ஹோட்டல் ஓனருக்கு எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும்? அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் புக்கு தான் இவங்கக்கிட்ட இருக்குது. இந்த வாரி எனர்ஜி கிட்ட பெரிய லெவல் ஆர்டர் புக்கு இவங்க கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இவங்களோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பி ரேஷியோ வந்து 20க்கு கீழே இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா, ஆர்ஓசி வந்தீங்கன்னா 27க்கு 27க்கு மேலே இருக்குது. அப்புறம் ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு பார்த்தீங்கன்னா 5.37 இருக்குது. டிவிடெண்ட்டு அந்தளவுக்கு இவங்க கொடுக்கல. வெறும் டிவிடெண்ட் வந்து 0.07 தான் கொடுக்குறாங்க. ஸோ டிவிடெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வேல்யூவேஷன்லாம் வச்சு பார்த்தா ப்ரைஸ் டு புக்கு சுமார் 500 ரூபாய் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இந்த எண்ணிக்கையெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ப்ரைஸ்டு அதாவது
இவங்களோட டெபிட் டு ஈக்விட்டி அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுதுன்னா 0.17. 0.17னா அப்போ என்ன, டெபிட் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது இங்கே இந்த டேட்டா ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது வளர்ச்சிக்கான அதிக கடன் இவங்க வாங்கலை, கரெக்டான டெபிட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லுது. ரெண்டாவது ஆர்ஓஇ. அந்த ஆர்ஓஇ பார்த்தோம்னா இது 28 கிட்ட இருக்குது. அதாவது நல்ல வலுவான நிலையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டேட்டா சொல்லுது. அதாவது ஒரு நிறுவனம் ஷேர் ஹோல்டர் பணத்தை திறமையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கான அந்த எவிடன்ஸ் தான் இந்த ஆர்ஓஇ. ஸோ அது நல்லா இருக்குது. மூணாவது பிபைஇ, அதாவது அதாவது ப்ரைஸ் டு புக்கு. அது எவ்வளோ இருக்குது? ப்ரைஸ் டு புக்கு வந்து 5.37 இருக்குது. பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குது? பிஇ ரேஷியோ வந்து 20க்கு கீழே இருக்குது. அப்போது 20க்கு கீழே இருக்கிறதுனால சோலார் க்ரோத் கம்பெனி, இந்த மாதிரி சோலார் க்ரோத் கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய பிஇ 20 இருந்தால் இது வேல்யூவேஷன் பெருசா அப்படின்னு நினச்சா பெருசு இல்லை. சோலார் மாதிரி க்ரோத் இருக்க கம்பெனிக்கு இந்த பிஇ ரேஷியோ என்னை பொறுத்தவரையும் கம்மி தான், 19.24 தான் இருக்குது. ஸோ அப்போ இது ஹை வேல்யூவேஷன் அப்படின்னும் இங்கே சொல்ல முடியாது. இதுதான் இதோட ஃபண்டமெண்டலில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த வாரி எனர்ஜியில் என்ன பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் சோலார் பூம் அப்படின்னு வந்தவங்க இவங்க தான். 2030க்குள்ளே இந்தியாவில் ரெனவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு உள்ளே வந்தவங்க இவங்க தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் இவங்க சோலார் மேக்கிங்கில் கிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வரும்போது சோலார் டிமாண்டு அடுத்த பல வருஷங்களில் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இருக்குது. இந்த ஒரு ஹோப்பு தான், இந்த ஒரு ட்ரெண்டு தான் வாரி எனர்ஜிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. இதுதான் அவங்களோட பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன். அதாவது இந்த வாரி எனர்ஜியை தொடர்ந்து அவங்க செல்லு, அப்புறம் இந்த மாடல், அப்புறம் இன்வெர்ட்டர், பேட்ரி ஸ்டோரேஜு, சோலார் கிளாஸு, இது மாதிரி துறையில் அவங்களோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றதுக்கு இதுதான் அர்த்தம். மூணாவது குளோபல் எக்ஸ்பேன்ஷன். அதாவது வாரி எனர்ஜி இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்கா உள்ளிட்ட பெரிய நகரங்களில், பெரிய கண்ட்ரியில், பொருளாதாரம் மிகப்பெரிய கண்ட்ரியில் இவங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட், அவங்களோட இந்த வாரி எனர்ஜி பெரிய இடத்த அமெரிக்கா மார்க்கெட்டில் இவங்க வச்சுருக்காங்க, ஒரு இடத்த பெற்று வச்சுருக்காங்க. இதனால் ரெவென்யூ சோர்ஸ் என்ன ஆகும், பெரிய லெவலில் டைவர்சிஃபிகேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இவங்கக்கிட்ட மேசிவான ஆர்டர் புக் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், 61,500 கோடிக்கு மேலே ஆர்டர் புக்கு இருக்குது. அடுத்த சில வருஷங்களுக்கு க்ரோத்து விசிபிலிட்டி இந்த ரிப்போர்ட்டில் கிளியராக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மேசிவ் ஆர்டர் புக்கு இவங்க கையில் இருக்குது. இதுதான் இவங்களோட மேஜர் பாசிட்டிவ் நியூஸ். இதுதான் இவங்களோட பாசிட்டிவ் நியூஸ்னால் இதுதான். ஸோ 2-3 வருஷத்துக்கு இவங்ககிட்ட ஆர்டர் புக்கு செம ஸ்ட்ராங்காக இருக்குது. குளோபல் எக்ஸ்பேன்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனும் நடக்குது. சோலார் பூம் கண்டிப்பாக 2030க்குள்ளே இந்தியாவிலேயோ இல்லை இந்தியாவில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் வந்துச்சுன்னா உலக நாடுகளில் ஆல்ரெடி இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அங்கேயும் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இவங்களோட பாசிட்டிவ். அப்போ இவங்களுக்கு நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. சோலார் இண்டஸ்ட்ரி அது ஒரு சைக்கிளிக் மாதிரி. அதாவது சோலார் இண்டஸ்ட்ரி எப்போவுமே ஸ்மூத் க்ரோத் இண்டஸ்ட்ரி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒரு வருஷம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அடுத்த வருஷம் சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா அங்கே என்ன ஆகும், மார்ஜின் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது மார்ஜின் அங்கே குறைய ஆரம்பிக்க வாய்ப்புகள் அதிகம். அப்போது இந்த சோலார் இண்டஸ்ட்ரி சைக்கிளிக் இப்படி ஒரு வருஷம் இப்படி இருக்கலாம், ஒரு வருஷம் இப்படி இருக்கலாம், மாறலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மார்ஜின் ப்ரெஷர் வரும். அதாவது சமீபத்தில் ரிசல்ட்டில் ரெவென்யூ நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் எபிட்டா மார்ஜின் பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கே என்ன இருக்குது, ரெவென்யூ வளர்றது மட்டும் போதாது, ப்ராஃபிட் மார்ஜினும் சஸ்டைன் ஆகணும், அதாவது நிலையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் இதில் இல்லை. அதுதான் இப்போ இதில் இருக்கக்கூடிய மைனஸ், அதாவது நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்.
அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா யூஎஸ் மார்க்கெட் ரிஸ்க் ஃபேக்டர். அமெரிக்கா அந்த ட்ரேட் பாலிசி அல்லது இம்போர்ட் டியூட்டிஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு மிகப்பெரிய ட்ராபேக்காக அது அமையும், பெரிய லெவலில் பாதிப்புக்கு உள்ளாகும். ஏன்னா இதே மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்ததுனால போன வருஷம் அமெரிக்கா கொண்டு வரும்போது இவன் அகல பாதாளத்துக்கு விழுந்தான். இவனுக்கு வேலையே இதுதான், இந்த வாரி எனர்ஜிக்கு பெருசாக போவான், அப்புறம் தொப்புன்னு கீழே விழுவான். இவன் இப்படியே தான் ஆடிக்கிட்டு இருப்பான். அடுத்தது டைல்யூஷன் ரிஸ்க் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. மார்க்கெட் அந்த டிஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, எதிர்கால ஃபண்டு ரைசிங் அல்லது கியூஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கு பேசப்பட்டு இந்த ஸ்டாக்ஸ் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. பேசப்பட்டுறதுனால இது அடிபடுது. அப்போது ஷார்ட் டேர்மில் இதோட ஷேர் ப்ரைஸ் மீது பெரிய லெவல் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ரெஷர் தான் இப்போ இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. அதுதான் இந்த டைல்யூஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அப்போ இந்த வாரி எனர்ஜியில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க 8% மேலே எஃப்ஐஎஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டும் ஹோல்ட் பண்ணுது. அதர் டிஐஸு ஒரு 1% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 0.12% ஹோல்ட் பண்ணுறாங்க. நான் இன்ஸ்டியூஷன் அப்படின்றது 24% கிட்ட ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் கண்டிப்பாக லாங் க்ரோத்தாக தான் இருக்கும், லாங் இயராக தான் இருக்கும். அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்க, ஒரு ஃபாரினர் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்கன்னா ஏனோ தானோன்னு ஸ்டாக்ஸ்லேயே வாங்குவாங்க இல்லை. அப்போது அதோட இந்தியாவில் இந்த சோலார் க்ரோத் எப்படி இருக்கும், மேனுஃபேக்சரிங் புஷ் எப்படி இருக்கும், எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும், ஆர்டர் புக் விசிபிலிட்டி எப்படி இருக்கும், இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஃபாரினர் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஒரு ஷேரில் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக இப்போ வாரி எனர்ஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நான் சொன்ன இது 4த்தையும் அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாங்குவாங்க. அப்போ இவங்க ஆல்ரெடி 8% வேறு வாங்கி வச்சுருக்காங்க. அப்போது இது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இது ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. அடுத்த கேள்வி என்ன, இது ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா? அதுதானே, இதுதான் இங்கே ரொம்ப பேருக்கு முக்கியமான கேள்வியாக கேட்டிருக்கிறதே இது ஒன்று தான். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் முன்னாடி இந்த கேள்வியை கேட்டிருந்தா இந்த வாரி எனர்ஜி ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ், இது ரொம்ப சூடாக ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போது 2660 ரூபாயில் இருக்குது. ஆனால் இப்போது இதில் பெரிய கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறமும் ஏறி அப்புறமும் இறங்கி தான் இருக்குது. பிஇ ரேஷியோவும் 20க்கு கீழே இருக்குது. செக்டார் பியை பார்த்து இதையும் செக்டார் பியும் இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் பர் ஷேரையும் பார்த்தா பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. செக்டார் பிஇ ரொம்ப குறைவாக தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால் 2025 இது புதுசாக வந்த அந்த பீரியட்லலாம் அப்போ வேணும்னா அது ஓவர் வேல்யூவேஷனாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இப்போது பெரிய லெவல் ஓவர் வேல்யூவேஷனாக இல்லை அப்படின்றது ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியுது, அதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா தெரியுது. அப்போ இன்றைக்கி வாங்கிட்டா நாளைக்கே அது டபுள் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கே டபுள் ஆகிற மாதிரியான ஸ்டாக் இது கிடையாது வாரி எனர்ஜி. ஓகேங்களா? அதாவது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கிடணும். ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கிட்டால் மட்டும் போதாது, அதுக்கான வளர டியூரேஷனே நம்ம கொடுக்கணும். அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது நம்ம வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் 3லேருந்து 5 வருஷமாவது அதுக்கு டைம் டியூரேஷனை கொடுத்தா தான் அது வளருதா, பெரிய லெவலில் போகுமா. ஏன்னா இந்தியாவோட ஃபோக்கஸே வந்து சோலார் எனர்ஜி 2030 பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் தான் வச்சுருக்கு இந்தியாவே. அப்போ இவன் சோலார் இண்டஸ்ட்ரியில் இவன் வரும்போது இவனும் அட்லீஸ்ட் ஒரு இப்போ 2026 இன்னும் 4 நான் சொன்ன கணக்கு தான் 2030. அப்போ இங்கேருந்து இன்னும் 3லேருந்து 5 வருஷத்துக்கு ஆகிடும். அப்போ இந்த சோலார் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் வளருமா கேட்டால் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், வளரும். அப்போ இந்தியா ரினியூவபிள் எனர்ஜியில் முதலீடு தொடருமா கேட்டால் ஆமாம், தொடரும். அந்த வாரி எனர்ஜி மார்க்கெட்டில் லீடராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஆமாம், இருக்குது. டெபிட் அந்த கடன் கண்ட்ரோலில் இருக்கான்னு கேட்டால் கடன் டெப்டும் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆமாம். ஆர்ஓஇ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் ஆர்ஓஇயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, 30க்கு கீழே இருக்குது.
இந்த கேள்விங்களுக்கு எல்லாம் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி வர்றதுனால இந்த ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக லாங் டேர்மில் இதோட ஸ்டோரி ஃபஸ்ட் கிளாஸாக பெரிய லெவலில் க்ரோத் ஆகும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அப்போ இது லாங் டேர்மில் பெரிய லெவலில் க்ரோத் ஆகுமான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். அதுதான் இந்த ஃபண்டமெண்டல்லையும் இந்த ஷேரில் இருக்க டெக்னிக்கல்லையும் இவங்க கையில் இருக்க ஆர்டர் புக்லேயும் இதோட லாங் டேர்ம் ஃபோக்கஸும் எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஏற்கனவே வாரி எனர்ஜியில் இன்வெஸ்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பேர் டாப்பில் வாங்கியிருக்கீங்க, கண்டிப்பாக லாஸஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 10% 20% லாஸ் ஆனதுக்கெல்லாம் நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய வேலையே இல்லை. இந்த இடத்துல அவசியம் ரொம்ப ரொம்ப தேவையே இல்லாதது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பிஸ்னஸ் பெரிய லெவலில் உடைய போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பை பண்ணணும்? ஓகேங்களா? பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸ் அமெரிக்கா மார்க்கெட்டில் அமெரிக்கா திடீர்னு ஏதாவது பாலிசி இல்லை டேரிஃப் டியூட்டிஸ் போட்டு கொலாப்ஸ் பண்ணுறான்னா அப்போ வேணும்னா ஒரு பயம் வரலாம். ஆனால் இப்போது இதில் அண்டர் வேல்யூவேஷனில் தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பிஇ ரேஷியோ 19 இருக்கிறதுனால சொல்கிறேன். ப்ரைஸ் அகல பாதாளத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பழைய இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் ஆவரேஜ்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் இனிமேல் தாங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே நாளில் ஃபுல் அமௌண்ட்டையும் போடாதீங்க. எஸ்ஐபி அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பிளானை ஃபோக்கஸ் பண்ணி அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர்ஸை வாங்கினீங்கன்னா பெரிய லெவலில் ஃப்யூச்சரில், இப்போவே இல்லை இன்றைக்கி வாங்கிட்டா நாளைக்கே லாபம் வந்துடும்னு சொல்லலை, ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் இது மல்டிபேக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் டைட்டில்லையே வாரி எனர்ஜி 5000 போகுமா அப்படின்ற டைட்டில் வச்சுருக்கேன். போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது இது கையில் இருக்க ஆர்டர் புக்கையும் பார்க்கும்போது. ஸோ வாரி எனர்ஜி அப்படின்றது குயிக்காக ரீச் ஆகக்கூடிய ஸ்டாக் கிடையாது. ஓகேங்களா? இது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பெரிய லெவலில் டெவலப் பண்ணி அதுலேருந்து பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்தியாவில் சோலார் க்ரோத் ஸ்டோரி மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அடுத்த 2030க்குள்ளே சோலார் எனர்ஜி பெரிய லெவலில் வெற்றி பெற்றால் முதல்ல வெற்றி பெறப்போது இந்த வாரி எனர்ஜி தான். ஓகேங்களா? அப்போது நீங்கள் நினச்ச அந்த பெரிய லெவல் வெல்த்தை இந்த வாரி எனர்ஜி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? இது இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வாரி எனர்ஜியை நீங்கள் பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. எந்த ஒரு ஷேரையும் நீங்கள் வாங்குறதோ இல்லை விற்கிறதோ டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட அனலைஸ் அண்ட் ரிசர்ச்சையும் ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி அதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ் எந்த லெவலில் இருக்குது, பாட்டம் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில், அந்த பாட்டம் ஃபிஷிங்கில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு நல்ல கம்பெனி ஷேர் வாங்குகிறோம், ஒரு நல்ல ஸ்டாக்ஸில் ஷேர் வாங்குகிறோம், ரெண்டுமே நல்லா இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா வாரி எனர்ஜி ஒரு நல்ல கம்பெனி, டெப்டும் அந்தளவுக்கு இல்லை, அதோட ஷேர் ப்ரைஸும் கம்மியாக இருக்கான்னு கேட்டால் ஆமாம், ஷேர் ப்ரைஸும் ஸ்டாக்ஸோட விலையும் கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு கம்பெனி நல்லா இருந்தாலும் அதோட ப்ரைஸ் ஹெவியாக இருந்தால் அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ இது எனக்கு தெரிஞ்சு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ 2660 ரூபான்றது ஓகே, பிஇ ரேஷியோ பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சாய்ஸஸ் யுவர்ஸ். ஓகேங்களா? இந்த கம்பெனியை பொறுத்த வரையும் இது ஒரு நல்ல சூப்பர் கம்பெனி, இதோட எதிர்காலம் பெருசாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது. ஸோ நீங்கள் எப்போவுமே கம்பெனியை ஷேரோட ப்ரைஸை மட்டும் பார்க்காதீங்க, கம்பெனியோட அந்த பேரையும் பாருங்கள். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். இது ஃப்யூச்சர் இதோட வேல்யூவேஷன் பெருசாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. இதுதான் இந்த வாரி எனர்ஜியில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர்ஸ்.
இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.